வெல்கம் டு வைப்ஸ் வித் பிரியா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்ட் 2 த்ரில்லிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த த்ரில்லிங்கான விஷயத்தையும் நான் கோயிலிருந்து எடுத்திருக்கேன். அந்த கோயிலில் நடக்கிற மர்மமான விஷயங்களும் சில நடைமுறைகளும் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அதை நான் உங்ககிட்டேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். பக்தர்கள் அதிகம் தரிசிக்கும் 6 சக்தி வாய்ந்த புண்ணிய தலங்கள். ஏன் இந்த தலங்களுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு? வாங்க தெரிந்து கொள்வோம். பொதுவாக கோவில்களில் உயிருடன் இருக்கும் பக்தர்களின் பெயரில் மட்டுமே அர்ச்சனை செய்யப்படுகிறது. ஆனால் தமிழகம் மற்றும் இந்தியாவின் சில புனித தலங்களில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடையும் மோட்சம் பெறவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் தனித்துவமான மரபுகள் இன்றும் தொடர்கின்றன. அத்தகைய ஆச்சரியமான புனித தலங்களில் முக்கியமான 6 தலங்களை பற்றி இங்கு பார்க்கலாம். நாகப்பட்டினம் காயரேக கணசுவாமி திருக்கோயில். இந்த கோவில் ஒரு விசித்திரமான மரபு இன்று வரை தொடர்கிறது. அவ்வூரில் யாராவது இறந்தால் அந்த மறைந்தவரின் உடல் கோவில் வாசல் வரை கொண்டு வருவார்கள். அப்போது கோவில் இருந்து சிவபெருமானின் சார்பில் ஒரு மாலை கொண்டு வந்து இறந்தவருக்கு அணிவித்து மரியாதை செலுத்துவார். இது அந்த ஆத்மாவுக்கு சிவபெருமானின் அருள் கிடைத்ததாக கருதப்படுகிறது. மேலும் இக்கோவில் பிரகாரத்தில் முக்தி மண்டபம் உள்ளது. அங்கு இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். திருச்சுழி திருமேனிநாதர் கோவில். திருச்சுழி திருமீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோவில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்சுழி திருமேனிநாதர் பூமிநாதர் கோவில் மிகவும் புகழ்பெற்ற சிவாலயம். இங்கு ஒரு சிறப்பு வழிபாடு உள்ளது. முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய பக்தர்கள் மோட்ச தீபம் ஏற்றுகிறார்கள். இந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்தால் இறந்த முன்னோர்கள் ஆத்மா சிவகதி அடையும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இதனால் பித்ரு தோஷம் நீங்கும் என்று கூறப்படுகிறது. திருவிடைமருத்தூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் முன்னோர் சாபம் நீங்கும் தலம். இந்த கோவிலில் வழிபடும் போது ஒரு தனித்துவமான முறையை பின்பற்ற வேண்டும் என்று பழமையான மரபு கூறுகிறது. பக்தர்கள் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே சென்று பின்னர் மற்றொரு வாசல் வழியாக வெளியேற வேண்டும். இங்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் பிரம்மஹஸ்தி தோஷம், முன்னோர் சாபம், பித்ரு தோஷம் போன்ற பல தோஷங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்ததாக திருவல்லம் ஸ்ரீ பரசுராமர் கோவில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் தலம். திருவல்லம் பரசுராமர் கோவில் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே கர்மானா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. திருவல்லம் ஸ்ரீ பரசுராமர் கோவில். இந்த கோவில் மிகவும் விசேஷமானது. ஏனெனில் இந்தியாவில் அரிதாக காணப்படும் பரசுராமர் கோவில் இதுவாகும். இந்த தலத்தில் முன்னோர்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை, பலிகள் போன்ற வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. ஆதி வாராகி அம்மன் திருக்கோவில். இங்கு அருள் புரியும் வாராகி அம்மன் அத்தி மரத்தால் உருவாக்கப்பட்ட தனித்துவமான வடிவில் இருக்கிறார். இந்த தலத்தில் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி, குடும்ப தோஷ நிவாரணம், பித்ரு தோஷம் நீக்கம் என்பவற்றுக்காக சிறப்பு அர்ச்சனைகள், ஹோமங்கள், பூஜைகள் செய்யப்படுகின்றன. தர்ப்பணம் செய்யும் யாரும் இல்லாதவர்கள் கூட இங்கு வந்து அம்மனை வேண்டிக் கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. காயா விஷ்ணுபாதம் உலகம் புகழ்பெற்ற பிண்டதான தலம். விஷ்ணுபாத் திருக்கோவில் இந்தியாவில் முன்னோர்களுக்காக செய்யப்படும் மிக பெரிய புண்ணிய தலங்களில் ஒன்றாக விளங்குவது பீகார் மாநிலம் காயாவில் உள்ள விஷ்ணுபாதம். இங்கு பிண்டதானம் செய்வது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இந்த இடத்தில் முன்னோர்களின் பெயரில் செய்யப்படும் பிண்டதானம், தர்ப்பணம் போன்ற வழிபாடுகள் அவர்கள் ஆத்மா உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று நம்பப்படுகிறது. இதனால் காயா பித்ரு மோட்சம் தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக கோவில் அருகில் யாராவது இருந்தால் கோவில் நடை மூடப்படும் என்பது வழக்கம். ஆனால் இங்கு கூறப்பட்டுள்ள இந்த புனித தலங்களில் மாறாக இறந்தவரின் ஆத்மா சாந்தி அடையவே சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் இது போல் நிறையா த்ரில்லிங்கான மர்மங்கள் நிறைந்த நிறைய கோவிலை பற்றியும் அதுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்களை பற்றியும் நான் உங்களுக்கு அடிக்கடி அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.